புயல் சேதத்தை பதிவு செய்வதற்காக வீடியோ எடுத்ததுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய் செலவு காமிச்சிருக்காங்க. நம்ம பைக்குக்கும் ஜெயபிரகாஷுக்கும் 30,000 ரூபாய் கொடுத்துருந்தா 3 நாள் எடுத்து கொடுத்துருப்பாங்களே சார். ஆமா, பகிருங்கவங்களுக்கு வீடியோ எடுக்க இவ்வளவு ரூபாயா அப்படின்ட்டு. இல்லை சார், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா சார், மிடில் கிளாஸ் அதுதானே சார் பட்ஜெட். அது இல்லாம 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணனா டெண்டர் விடணும். நார்மல் எனக்கு இப்போ இந்த வீடியோகிராஃபி பண்ணணும்னு சொன்னோன்னா டெண்டர் விட்டோம்னா பைக் ஒரு கம்பெனி வச்சிருப்பான், ஜெயபிரகாஷ் ஒரு கம்பெனி வச்சிருப்பான், நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு பண்றேன் அவ்வளோ ரூபாய்க்கு பண்றேன். இப்போ காம்படிட்டிவ் பிட்டிங்ல கம்மியான இதுல செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனா டெண்டர் கிண்டர்லாம் எதுவுமே எடுக்காம இப்படி அடிச்சிட்டாங்க. அது போக மீதி எப்படிலாம் காசு அடிச்சிருக்காங்கன்னா 75 கோடி ரூபாய் அளவுக்கு டீ, காபி, சாப்பாடு, போக்குவரத்து. உங்களோட ஸ்டாலின் முகாமுக்கு சோறு போட்டாங்கல்ல, ஆமா 45 லட்சம் அது மாதிரி போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இது போக டீசல் வாங்கின கணக்குன்னு எடுத்திருக்காங்க. உனக்கு தான் கவர்மெண்ட்ல வண்டி கொடுக்குறாங்க, அதுல கவர்மெண்ட்ல தானே டீசல் போடுறோம், அப்புறம் என்ன டீசல் கணக்கு? யார் செக் பண்றது, யார் ஆடிட் பண்றது? நமக்கு நாமே திட்டம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் தான் இது வரும். அவரு தான் பஸ் ஸ்டாண்டில் போய் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க எடுத்தாலும் ஊழல்ப்பா. தோட்டக்கலைத்துறையெல்லாம் நம்ம காதுக்கே வந்திருக்காது இல்லையா? எப்படி டிசைன் டிசைனா அடிக்கிறாங்க பாரு.